ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 Kings chapter 8 verse 24. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவாகிய சாலமோன் தேவனை குறித்து சொல்கிற அருமையான ஒரு வார்த்தை. என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீ சொன்ன வாக்கு தத்தத்தை காப்பாற்றினீர், அதை காத்தருளினீர் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு தாவீது விரும்பின பொழுது தேவன் சொன்னார், உன் கற்ப பிறப்பாகிய சாலமோன் மூலமாக அந்த தேவாலயம் கட்டப்படும், உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டி தருவேன் என்று சொன்னார். அதன்படியே கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார் என்பது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவன் சாலமோனின் நாட்களில் தாவீதுக்கு சொன்ன வார்த்தையின்படி ஒரு ஆலயத்தை கட்டினார். Today, dear child of God, I want to tell you, our Lord God will keep his promise, whatever it may be, whatever he might have told to your parents or your forefathers, he will fulfill them in your life. You might not have heard about those promises, but you will see the promises being fulfilled in your life. You may wonder how it is possible. God can raise unbelievers to help you to fulfill God's promises. In the life of King Solomon, God brought Hiram, a heathen king, to help building the temple of God in Jerusalem. The same way in your life, it may be in your workplace, it may be in your society, it may be in a public place. God will bring somebody who may not know God. He will help you so that God will fulfill whatever he promised to you. He will keep his promises. Whatever he said by his words, he will fulfill by his own hands. You need to believe, you need to trust, so that every promises that God has done in your life will be fulfilled in due time. Believe in him, trust in him, you will receive the blessing. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீருடைய வாக்கினால் உரைத்ததை உடைய கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன், வாக்குத்தத்தத்தை காப்பாற்றுகிற தேவன், வாக்குத்தத்தத்தை காத்தருளுகிற தேவன், வாக்குத்தத்தத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே அநேக மக்கள் மிகுந்த சோர்வோடு காணப்படுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே, எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்றெல்லாம் மிகுந்த வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த நாட்களில் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளில் அற்புத அடையாளங்களை செய்தரணும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.